أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلني من ورثة جنة النعيم. وقال أيضا: رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. صدق الله العلي العظيم. இடங்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாயலில் ரமலானுடைய 16வது நோன்பை நோற்றவர்களாக பள்ளிவாயலுக்கு வந்திருக்கும் என தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் எல்லோருடைய நாவிலும் ரமதானுடைய மாதத்தை பற்றி கதையாக இருந்தது. ரமதானுடைய மாதம் ஆரம்பித்தது மாத்திரம்தான் அதனுடைய அரைவாசியை முடித்துவிட்டு 16வது நோன்பை தற்பொழுது இறங்கு வரிசையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. நேரங்காலங்கள் என்பது மிக ஒரு கிழமை என்பது 2-3 நாட்களை போன்ற ஒரு உணர்வோடும், உலகம் எங்கும் அதிகமான பிரச்சனைகள், யுத்தம், சண்டை, இறுதி நாட்களை நாங்கள் கியாமத்துடைய நாளின் பக்கம் நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். மனிதன் தனக்கு இருக்கின்ற மரணத்தையும் மறுமை நாள் நெருங்கிக் கொண்டிருப்பதையும் மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்: இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், ஏ மக்களே, உங்களை கேள்வி கேட்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. வஹும் அன் ஆயாத்திஹா காஃபிலூன், ஆனால் நீங்கள் அதனை பராமுகமாக மறைமுகமாக அதனை கணக்கெடுக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மனிதர்கள் அதனை புறக்கணித்தவர்களாக மறதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சொல்கின்ற இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய பள்ளிவாசலை பொறுத்தவரையில் இந்த பள்ளிவாசலை சுற்றி அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இரவு வணக்கங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேரைத்தான் காண முடியும். சுபுகுடைய நேரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய 10க்கும் குறைந்த நபர்களைத்தான் காண முடியும். நோன்பு நாட்களிலே சுபுகுக்கு சஹருக்கு எழும்பியவர்கள் இந்த பள்ளிவாசலை நோக்கி வர தவறுவார்களாக இருந்தால், ரமலான் அல்லாத காலங்களில் அவர்கள் சுபுகுக்காக எழும்புவதே கேள்விக்குறியாக இருக்கிறது. மனிதன் அவ்வளவு மறதியோடும் அவ்வளவு பராமுகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சென்ற ரமலானை அடைந்தவர்கள், நோன்பு நோற்றவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்காதவர்களாக இருக்கிறார்கள். தெரியுமா காரணம்? நோயோடு இருக்கிறார்கள். கைகாலை அசைக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சென்ற வருடத்தில் இரவு நேரத்தில் தொழாதவர்களுக்கு இந்த ரமலானிலே தொழ முடியாதவர்களாக இருக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அதிகமானவர்கள் மரணத்தை அடைந்து கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களுமோ, எனக்கு எந்த ஒரு நோயும் வரமாட்டாது, நான் எப்பொழுதும் ஒரே நிலைமையில் இருப்பேன் என்ற வைராக்கியத்தோடும் மன உறுதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் உடனே பிடிக்க மாட்டான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், தவறுகள் என்னை பராமுகமாக வாழக்கூடியவர்களை நான் பிடிப்பது கிடையாது. அவர்களை நான் திடீரென்று பிடிக்க மாட்டேன், அனைத்தையும் கொடுப்பேன். இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா, அவர்களுக்கு நேரத்தையும் வசதிகளையும் எல்லாத்தையும் கூட்டி கொடுத்து கொண்டே இருப்பேன். லியஸ்தாது இஸ்மா, அவர்கள் இன்னும் பாவங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. வலஹும் அஸாபும் முஹீன், நான் பிடிக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு கேவலமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே,
நானும் நீங்களும் இந்த கொரியாவிலே வேலை பழுக்களுக்காக, வேலைக்காக, சம்பாதிப்பதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதே உலகத்தில் தான் நான் என்னுடைய மறுமை வாழ்வுக்கும் நான் தயாரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ரமலானுடைய காலத்தில் நான் நேரங்களை, காலங்களை, தொழுகையை, குர்ஆன் ஓதுவதில் பராமுகமாக இருந்தால் இதர காலங்களில் நான் எப்படி நான் என்னுடைய நிலைமைகளை சீராக்கிக் கொள்வது? கேள்விக்குறி. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதுவரைக்கும் நான் குர்ஆனை எடுத்து எவ்வளவு ஜுசுக்களை ஓதி இருக்கிறேன், எந்த பகுதியில் நான் குர்ஆனுடைய எந்த அளவுக்கு நான் முடித்திருக்கிறேன், எந்த அளவுக்கு வழங்கி இருக்கிறேன். ரமலான் இறங்கிய மாதம். நானும் நீங்களும் சொர்க்கத்தை மறந்தவர்களாக, எனக்கு ஒரு மறுமை வாழ்வு இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் கேள்விகளை கேட்பான் என்கிற விடயத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் துஆ கேட்கிறார்கள். எப்படி துஆ? வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்துக்குரிய மனிதனாக ஆக்கிவிடு. யார் கேட்பது துஆ? ஒரு ரசூல், ஒரு நபி, கலீலுல்லாஹ் கேட்கின்ற துஆ, யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்துக்குரியவனாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாவம் செய்து பூமிக்கு அனுப்பப்பட்ட நேரத்திலே செய்தது ஒரே ஒரு பாவம், செய்தது ஒரே ஒரு தவறு. ஆனால் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். நாங்கள் அதிகமாக துஆக்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை யார் கேட்டது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். யா அல்லாஹ், நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன், நீ என்னை மன்னித்து நீ எனக்கு அருள் புரியாவிட்டால் நான் நஷ்டமாளியாகி விடுவேன். கண்ணியத்துக்குரிய மீரானவர்களே, இந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குதலை அடைந்ததற்கு பின்னால் தான் ஃபதாப அலைஹ், அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறை செய்த நேரத்திலே அந்த பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதரை, அந்த கிபித்தி கோத்திரத்தில் ஒருவரை கொலை செய்த நேரத்திலே என்ன கேட்டார்கள்? ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபக்ஃபர லஹ். யா அல்லாஹ், நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன், அவசரப்பட்டு இந்த மனிதனை கொலை செய்து விட்டேன், நீ என்னை மன்னித்து விடு. அல்லாஹ் அதுக்கு பின்னால் மன்னித்தான். பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக வேண்டிய அந்த போன நேரத்திலே ஒரு பாவம் நடந்தது. அந்த சமூகத்திலே பனி இஸ்ரவேலர்களே காளை மாட்டை வணங்கினார்கள். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்து முடிந்ததற்கு பின்னால் என்ன துஆ கேட்டார்கள்? அந்த வலியுனா, யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய இரட்சகன். ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா, யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்து விடு, எங்களுக்கு நீ இரக்கம் காட்டு. வஅன்த கைருல் காஃபிரீன், நீ மன்னிக்க கூடியவர்களில் சிறந்தவன். அல்லாஹ் மன்னித்தான். நான் சொல்கின்ற நபர்கள் எல்லாம் நபிமார்கள், ரசூல்மார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்களுமோ வெறும் மனிதர்கள், வெறும் நபர்கள். நபி கிடையாது, ரசூல் கிடையாது. ஆனால் என்னுடைய செயற்பாடுகள் எனக்கு ஏதோ அல்லாஹ் விமர்சனத்தை வைத்திருக்கிறான் என்பதை போலவும், எனக்குத்தான் சொர்க்கம் என்பதை போலவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் தொழுகை கிடையாது, ரமலான் மாதத்தை பற்றிய சிந்தனை கிடையாது, ரமலானுடைய மாதத்தில் நான் எவ்வாறு நேரத்தை, காலத்தை பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் என்கிற செயற்பாடு கிடையாது. சிந்திய கடமைப்பட்டிருக்கிறோம். நேரம் காலம் வெகு சீக்கிரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய ரஹ்மத், அன்பு, பாசம், அல்லாஹுடைய மன்னிப்பு, இந்த இரண்டு விடயங்களும் மிக முக்கியமானது. அல்லாஹுடைய அன்பும் ரஹ்மத்தும் அல்லாஹுடைய மன்னிப்பும் கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கூட சொர்க்கம் செல்ல முடியாது. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாஹுடைய அன்பு, ரஹ்மத். அது யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வே சொல்கிறான், ஏ மனிதா, என்னுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டுமா? நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. இந்த செயற்பாட்டில் நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைத்தால் தான் என்னுடைய ரஹ்மத் உனக்கு கிடைக்கும். فَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَيُدْخِلُهُمْ رَبُّهُمْ فِي رَحْمَتِهِ وَذَلِكَ الْفَوْزُ الْمُبِينُ. ஈமான் கொண்டிருக்கிறோம்,
மறைமான விடயங்களை நம்பி இருக்கிறோம். படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பி இருக்கிறோம். அந்த 6 விடயங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதற்கு பின்னால் வர வேண்டிய விடயம் வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். நல்ல அமல்கள் என்று சொல்வது ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத் என்று சொல்லக்கூடிய 2 கடமைகள். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், வணக்க வழிபாடுகள். அடுத்தது சக மனிதர்களோடு செய்ய வேண்டிய கடமைகள், மற்ற மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், மனைவி பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு, பிற மனிதர்களோடு, பிற மதத்தவர்களோடு எங்களுடைய நற்குணத்தை காட்டி அழகான முறையில் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 2 விடயத்திலும் எந்த மனிதன் தவறுகள் செய்யாமல், அநியாயம் நடந்து விடாமல், தரக்குறைவு நடந்து விடாமல் எந்த மனிதன் வாழ்வானோ ஃபயுத்கிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மத்தி, அல்லாஹ் அவர்களை அவனுடைய இரக்கத்திற்குள், ரஹ்மத்துல்லுக்குள் நுழைவிக்கிறான். இது எந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த மனிதனுக்கு கிடைத்து விட்டதோ வதாலிகல் ஃபௌசுல் முபீன், இதுதான் தெளிவான உண்மையான வெற்றி. கணித்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் என்பது அதற்கு ஈடு இணை கிடையாது. படைத்த இறைவன் சொல்கிறான் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், அல்லாஹ்வின் பக்கம் அவசரமாக மீண்டு கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அதற்கு அடுத்தாப்புலதான் வ ஜன்னத்தின், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு பின்னால் தான், ரஹ்மத்துக்கு பின்னால் தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். எனவே இந்த விடயத்தில் நான் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் என்னுடைய பாவங்களை நினைத்து, தவறுகளை நினைத்து எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் கையெழுந்திருக்கிறேன் கணித்துக்குரிய மேலானவர்களே. இஃப்தாருடைய நேரத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம், அந்த நேரம் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது இது ஒரு முக்கியமான நேரம் என்று. நாங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சாப்பாடை தயார் செய்து வைத்திருக்கிறோம். சாப்பாட்டிற்கு முன்னால் இருந்து கொண்டு பேசி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். மனைவி பிள்ளைகளோடு அல்லது நண்பர்களோடு கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரம்தான் அல்லாஹ் எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளுகின்ற மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். சஹர் நேரம், சஹர் சாப்பாட்டை முடித்து விட்டு நாங்கள் கையெழுந்திருக்கிறோமா? தொழுகைக்கு வந்தால், பள்ளிவாசலுக்கு வந்தால், அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துஆவை கையெழுந்திருக்கிறோமா? என்னுடைய பாவத்திற்கான தௌபாவை நான் அல்லாஹ்விடம் மன்றாடி அழுது கண்ணீர் வடித்து நான் இதற்கு பின்னால் தவறுகள் செய்ய மாட்டேன், நான் என்னை அழகான முறைக்கு திருத்தி வாழக்கொள்ள போகிறேன் என்று ஒரு சபதம் எடுத்திருக்கிறோமா? கடமைப்பட்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், அவர்கள் பராமுகமாக, மறந்தவர்களாக, புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். मेरे प्यारे दोस्तों, रमजान आने से पहले हर बंदे का जुबान में आया था रमजान आ रहा है, लेकिन अभी रमजान आकर उसका आधा चला गया. अभी हम 16 रोजा पकड़ते हुए हम अभी बैठे हुए हैं. इसी तरह और कुछ दिनों में ये रमजान भी खत्म हो जाएगा. लेकिन ये रमजान के अंदर जो तब्दील हमारे पास आना चाहिए आया या नहीं? ये रमजान में मैं कितना पारा, कितना जुजू तक मैंने कुरान को पढ़ा, ये इफ्तार कितने आया, 15 इफ्तारी आ गया, 15 सहरी चला गया, और इसमें मैं कितना टाइम पाबंदी के साथ बाजमात नमाज अदा किया. ये रमजान के महीने में मुझसे कोई नमाज मैंने नहीं छोड़ा. इस तरह हमारे अभी हम थोड़ा सोचना चाहिए. अल्लाह का रहमत और मग़फ़िरत ये आसान चीज नहीं है. ये दोनों नहीं है, हम जन्नत हम नहीं जा सकते. नबी आदम अलैहिस्सलाम, हव्वा अलैहिस्सलाम जब एक ही गलती किया, ये गलती के बाद इस दुनिया में आकर क्या बताया? रब्बना ज़लमना अनफुसना व इल्लम तग़फ़िर लना व तरहमना लनकूनन्ना मिनल ख़ासिरीन. या अल्लाह, हम अपने आप पर मैं जुल्म किया, ये गलती किया, मैंने गुनाह किया, आप मुझे मग़फ़िरत, ये गुनाहों को मुआफ़ करके आपका रहमत मुझे आप नहीं देंगे, हम खसारत में हो जाएंगे, हम बर्बाद हो जाएंगे. फिर अल्लाह ने उस तौबा को कबूल किया. उसके बाद मूसा अलैहिस्सलाम एक किब्ती को कत्ल किया. वो कत्ल भी जायज है, लेकिन फिर भी रब्बी इन्नी ज़लमतु नफ्सी, या अल्लाह मैंने एक गुनाह कर लिया, फग़फ़िर दे, मुझे माफ़ फरमा.
अल्लाह ने उसको फगफर अल्लाह माफ किया। मूसा और इसी तरह मूसा अलैहिस्सलाम और हारून अलैहिस्सलाम दोनों ये जो टाइम में बनी इस्राएल ने एक गाय को इबादत किया, एक गाय को छोटे गाय को इबादत किया, फिर उसके बाद दोनों मिलकर अंत वलियुना फगफिर लना वरहमना व अंत खैरुल गाफिरीन, या अल्लाह हमको आपका रहमत मगफिरत चाहिए, आप गुनाहों को माफ करने के बेहतर है। इस तरह पुकारा, दुआ किया, अल्लाह ने माफ किया। नबी इब्राहिम अलैहिस्सलाम एक नबी रसूल और खलीलुल्लाह खुद दुआ फरमा रहा है कि वजअलनी मिन वरसति जन्नतिन नईम, या अल्लाह मुझे जन्नत वाला बंदा बना ले। ये कौन दुआ फरमा रहा है? हमारे तरह आम बंदा नहीं, ये एक नबी एक रसूल दोनों, और उलुल आज़मी मिन रसूल 5 अनबिया है, उनके लिए एक लक़ब है उलुल आज़म। वो इब्राहिम अलैहिस्सलाम भी उन 5 अनबिया में रसूल में हैं, उलुल आज़म वाले में हैं। इजअलनी मिन वरसति जन्नतिन नईम, या अल्लाह मुझे जन्नत के अहल बना ले। आसिया अलैहिस्सलाम फिरऔन का बीवी क्या बताई, जो फिरऔन उनको तंगी किया, अजाब दिया, इब्नी ली इंदक बैतन फिल जन्नह, या अल्लाह मुझे जन्नत में एक घर बना ले। ये कौन बता रहा है? उनको पता है मैं जन्नत में है, मुझे जन्नत मिलेगा, लेकिन फिर भी दुआ मांगा। हम इस दिनों में कितना टाइम तक अल्लाह का जन्नत को हम याद किया? मैं जन्नत जाने वाला है या जहन्नम जाने वाला है, इस तरह कौन सोचा? हमारे गुनाहों को कौन बंदा इफ्तार के टाइम या सहरी के टाइम या आजान और इकामत के दरमियान कौन बंदा अपने हाथ उठाकर अपने गुनाहों के लिए तौबा किया, या अल्लाह मैं उसके बाद मुझसे कोई गलती नहीं हो जाएगा, मैं आपके लिए पक्का बंदा हो जाऊंगा, मैं नमाज नहीं छोड़ूंगा, मैं मुझसे जो गलतियां हो गई ये सब मैंने तौबा किया। इस तरह कौन बंदा हाथ उठाकर दुआ मांगा? सोचना चाहिए। अल्लाह बता रहा है क़यामत का दिन करीब आ गया, ये सच में करीब आ गया। एक हफ्ता सिर्फ 3 दिन का महसूस में है, हर जगह में जंग वगैरह, ये क़यामत का दिन करीब आ गया। अल्लाह बता रहा है वहुम फी गफलतिन मुरिदून, वो लोग गफलत में हैं, ये सब चीजों को नहीं छोड़ते हैं, नहीं सोचते हैं। हर बंदे के लिए मौत है, कौन बंदा अपने मौत के बारे में सोचता है? पिछले रमजान के टाइम कुछ बंदे थे, लेकिन इस रमजान के महीने में कुछ बंदा सो रहे हैं बेड में। क्यों? उनको एक बीमार आ गया, अभी उसका हाथ पांव नहीं हिल सकता है, अभी हुज़्न कर रहा है, अगर मैं पिछले रमजान में बर्बाद किया, तरावीह का नमाज, क़यामुल लैल कुछ भी नहीं पढ़ा, अभी मुझे मौका मिल जाए मैं जाऊं, लेकिन उसको नहीं जा सकता है। और इसी तरह कुछ बंदा कब्र में है, लेकिन वो लोग नहीं सोचा मैं अगले रमजान में नहीं होऊंगा, लेकिन वो लोग वफात पा गए हैं। हमको भी नहीं पता हम आने वाले रमजान में मैं बेहतर रहूंगा या कब्र में चले जाऊंगा, किसी को भी नहीं पता है। इसलिए ये फुर्सत को गनीमत समझकर उसको इस्तेमाल करना हम सब पर वाजिब है। अल्लाह का रहमत वैसे किसी को नहीं मिलेगा। अल्लाह कुरान में बताया जो बंदा ईमान लाकर अच्छे अमल करने वाला बंदों में कौन बंदा होगा उसको मेरा रहमत मिलेगा, वरना किसी को भी नहीं मिलेगा। किसको मिलेगा अल्लाह का रहमत? जो बंदा ईमान लाया अच्छे चीजों पर, उसके बाद हुकूकुल्लाह में भी अच्छी तरह रहा, हुकूकुल इबाद में दूसरे बंदों के साथ, बीवी बच्चे और वालिदैन और दूसरे बंदों के साथ हुस्नुल खुलुक के तौर पर अच्छी तरह मुआमला किया, उन लोगों को मेरा रहमत मिलेगा। इसलिए अल्लाह का रहमत जो बंदे को मिलेगा उसको बहुत चीज मिल गया। எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, வெறுமனே ரமலானுடைய காலத்தை ஒரு சம்பிரதாயமாக, ஒரு வெறுமனே ஒரு பழக்க வழக்கமாக ஆக்கிக் கொள்ளாமல் ஒரு உணர்வு பூர்வமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு மகரிபுடைய நேரத்திற்கு எனக்கு வர முடியுமாக இருந்தால்
ஏன் சுபுடைய நேரத்துக்கு எனக்கு வர முடியாமல் இருக்கிறது? இஃப்தாருடைய நேரத்தில் எனக்கு கலந்து கொள்ள முடியுமாக இருந்தால் ஏன் சஹருடைய நேரத்தில் எனக்கு அந்த சஹருக்கு விரும்பிய எனக்கு ஏன் பள்ளிவாசலுக்கு சுபுவுக்காக வர முடியாமல் இருக்கிறது? இதே நிலைமை இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்குமாக இருந்தால் இதர காலத்தில் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? கணித்துக்கிறவர்களே, அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் திடீரென்று பிடிக்க மாட்டான். அவனுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் திடீர்னு பிடிப்பான், அவன் நிலை குலைந்து போவான். அல்லாஹ் சொல்கிறான், நான் அவனுக்கு நோயை கொண்டு சோதிக்காமல் இருப்பதும், அவனுக்கு நோயை கொடுக்காமல் அவனை அழகான முறைக்கு நான் அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருப்பதும். எந்த சொன்னால், ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து சொன்னார், எனக்கு எந்த ஒரு நோயும் வருவது கிடையாது, எனக்கு எந்த விதமான பொருளாதார சிக்கலும் வருவது கிடையாது, ஆனால் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு இவ்வாறு செய்யாமல் இருப்பது இதே எப்போதும் அல்லாஹ் உன்னை கணக்கெடுக்கவில்லை என்பதற்கு. நீ அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் செய்வது கிடையாது, நீ நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் விளங்கிக்கொள், அல்லாஹ் உன்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, அல்லாஹ் உன்னை விட்டு விட்டான். சில கோழி ஆடு மாடு வளர்ப்பவர்களுக்கு தெரியும், கோழி வளர்ப்பவர்களுக்கு தெரியும், சில கோழிகள் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும், சில கோழிகளுக்கு நோய் வரும். அந்த 900 கோழிகளும் நன்றாக இருக்கிறது, ஒரு 50 கோழிக்கு நோய் வந்து விட்டால் அதனை ஏற்று பார்க்க மாட்டார்கள், விட்டு விடுவார்கள். இதே போன்றுதான் அல்லாஹும் இந்த மனிதர்களை விட்டு விட்டான் என்று சொன்னார்கள். எனவே படைத்த இறைவனுக்கு முன்னால் நடிக்க முடியாது, என்னுடைய மனசாட்சிக்கு முன்னால் என்னை ஏமாற்ற முடியாது. எனவே நேரங்களை காலங்களை பெருமதியானது இதில் சென்று கொண்டிருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் 15ஐ கடந்து விட்டோம், எஞ்சி இருப்பது கொஞ்ச நாட்கள். எனவே இந்த நாட்களையாவது அழகான முறையில் குர்ஆன் ஓதுவதில், இரவு வணக்கங்களில் தொழுகையை பேணி தொழுதுவதில் எங்களுடைய நேரங்களை காலங்களை கடத்துவோமாக. जो हमको जो टाइम है और कुछ दिनों में रमजान खत्म हो जाएगा, ये जो बाकी रमजानों में भी हमारा हालत को अच्छी तरह करके कुर्आन पढ़ने में, नमाज बाजमात पढ़ने में और इसी तरह हमारे सब अहवालों को तौबा करके ठीक करने में थोड़ा सोचना चाहिए। अल्लाह सुब्हानहु व तआला रमजान में जो जो बंदे को अल्लाह का रहमत मग़फ़िरत मिलने वाला है, उन बंदों में हम सबको अल्लाह सुब्हानहु व तआला बना ले। वाखिर दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।